இன்னைக்கு நம்ம பைத்தான்ல ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படிங்கறத தெளிவா பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் உங்க குரு அண்ட் வெல்கம் டு ஜி ஸ்கொயர். ஸோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ பிளாக் ஆஃப் கோட் விச் கேன் பி ரீயூசபிள் இன் ஃபியூச்சர் டைம்ஸ். ஸோ ஒரு செட் ஆஃப் கோடு வந்து நமக்கு ஃபியூச்சர்ல திரும்ப திரும்ப தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த கோடை வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ல எழுதி வச்சிருவோம். அண்ட் எப்பெல்லாம் நமக்கு அந்த கோடு தேவைப்படுதோ அப்பெல்லாம் அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணி அந்த கோடை ரன் பண்ணிப்போம். ஓகேவா, இதுதான் வந்து பேசிக்கா ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. அப்புறம் அந்த ஃபங்க்ஷன்ல பேராந்திசிஸ் வந்து யூஸ் பண்ணோம், அதாவது அந்த ஃபங்க்ஷன் நேமுக்கு பக்கத்துல ஒரு பேராந்திசிஸ் யூஸ் பண்ணோம், அப்பதான் வந்து அது ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதே நம்ம இந்த பைத்தன் கிட்ட சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். இப்போ டெஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு, ஓகேவா, டெஃப். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும். நான் ஜஸ்ட் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு பேராந்தசிஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஆஸ் யூஸ்வல் கோலன் வச்சாச்சு. ஸோ இங்கே டெஃப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, டிஃபைன் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு ஷார்ட் ஃபார்ம் தான் டெஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபைனிங் ஏ ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் அப்படி தான் டிஃபைன் பண்ணணும். ஓகேவா, ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனோடைய ஸ்கோப்புக்குள்ளே தான் நம்ம வந்து நமக்கு தேவையான ரீயூசபிள் கோட்ஸை நம்ம எழுதுவோம். ஸோ இப்போ நான் ஒரு செட் ஆஃப் லைன்ஸ் எழுதுறேன். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் பிரிண்ட் ஹாப்பி பர்த்டே ப்ரோ. ஸோ நான் கூடவே இன்னொரு லைனும் எழுதுறேன், பிரிண்ட் யூ ஆர் ஓல்டு நவ் அப்படின்னு சொல்லி நான் எழுதுறேன். சரியா, ஸோ ஹாப்பி பர்த்டே ப்ரோ அப்புறம் யூ ஆர் ஓல்டு நவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டேன். சரி, இப்போ நம்ம ஜஸ்ட் இதை ரன் பண்ணுவோம். இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகணும், இந்த ரெண்டு லைனும் நமக்கு பிரிண்ட் ஆகணும், அப்படிதானே? சரி, நான் ரன் பண்றேன். ஆக்சுவலா எதுவுமே பிரிண்ட் ஆகல, பிளாங்கா வந்திருக்கு. இது ஏன் அப்படின்னா நம்ம இங்க ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகேவா, ஆனா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணல. அப்படின்னா ஒன்றும் இல்லை, இன்வோக் பண்ணல அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, என்ன பண்ணல, இன்வோக் பண்ணல. இன்வோக் அப்படின்னா ஒன்றும் இல்லை, காலிங் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, காலிங் ஏ ஃபங்க்ஷன். சரி, ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியாச்சு, அது எப்படி நம்ம கால் பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் நேம் பிளஸ் பேராந்திசிஸ் இதை யூஸ் பண்ணாலே போதும். இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகிடும். ஓகேவா, ஸோ நமக்கு அவுட்புட்ல ஹாப்பி பர்த்டே ப்ரோ யூ ஆர் ஓல்டு நவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகேவா, இந்த ஹாப்பி அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை நம்ம ரைட் பண்ணி இன்வோக் பண்ணிட்டோம், அதாவது கால் பண்ணிட்டோம். ஆட்டோமேட்டிக்கா இந்த ஹாப்பி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எங்க இருக்குன்னு பார்க்கும், இங்கே இருக்கு. ஸோ இதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கோட்ஸையுமே வந்து நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணிடும். அதாவது இதுக்குள்ள இருக்கிற கோட்ஸ் எல்லாத்தையுமே அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும். சரியா, ஸோ நமக்கு இங்க அவுட்புட் கிடைச்சிருச்சு. நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வச்சிருந்த அவுட்புட் அப்படியே கிடைச்சிருச்சு. சரி, இப்போ இதுல நம்ம எங்க ரீயூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம இங்க எதுவுமே ரீயூஸ் பண்ணல, ஜஸ்ட் ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இதை எப்படி நம்ம ரீயூசபிளா ஆக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா, இப்போ எனக்கு ஒரே நேரத்தில் 3 பேரை வந்து நான் விஷ் பண்ணணும். ஓகேவா, 3 டிஃப்ரெண்ட் பர்சன்ஸை நான் பர்த்டே விஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனோட நேம் வந்து என்ன நான் கொடுக்க போறேன் அப்படின்னாக்கா, அவருடைய நேம் வந்து சாம் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகேவா, சாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். அண்ட் அவருக்கு வந்து எவ்வளோ ஏஜ் ஆகுது அப்படின்னாக்கா ஒரு 25 இயர்ஸ் ஓல்டு அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் நான் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் 3 ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டேன். அதுக்குள்ள வந்து ஒருத்தருடைய நேம் வந்து சாம், அவருக்கு வந்து 25 வயசு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றேன். இன்னொருத்தர் ராம் 30 வயசு ஆயிடுச்சு, கவின்கிறவனுக்கு 42 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நமக்கு 3 மெம்பர்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஏஜஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. சரி, இப்போ நான் இங்க இந்த ஃபங்க்ஷன்ல கொடுத்தேன், அதாவது இந்த ஃபங்க்ஷன்ல நான் கொடுத்துருக்க இந்த வேல்யூஸுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னாக்கா ஆர்கியூமெண்ட்ஸ். ஓகேவா, இது வந்து ஆர்கியூமெண்ட்ஸ். சரி, இதை வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ள வாங்கணும், அதாவது கெட் பண்ணணும். இங்க இதை நம்ம சென்ட் பண்றோம், ஏன்னா இங்கே தானே நம்ம ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் கால் பண்றோம், இங்கே நம்ம சென்ட் பண்றோம். இது வந்து நம்ம ஃபங்க்ஷன்ல வாங்கணும். வாங்குறதுக்கு நம்ம யூஸ் பண்றது பேர் என்ன அப்படின்னாக்கா பேராமீட்டர்ஸ். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் யூஸ் பண்ணுவோம். தென் வி கேன் யூஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர். ஓகேவா, இப்போ இந்த நேம் அப்படிங்கிறதுல சாம் அப்படிங்கிறது போய் ஸ்டோர் ஆகும், ஏஜ் அப்படிங்கிறதுல 25 அப்படிங்கிறது போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா, ஸோ இது வந்து என்ன அப்படின்னாக்கா ஆர்கியூமெண்ட்ஸ். ஓகேவா, ஆர்கியூமெண்ட்ஸ். அண்ட் இங்க இருக்கிறது வந்து என்ன அப்படின்னாக்கா பேராமீட்டர்ஸ். ஸோ இதில் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் டீட்டெயில்டாக ஃபர்தராக இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். சரி, இப்போ இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து இங்கே பேராமீட்டர்ஸில் போய் சேர்ந்துரும். சரி, இப்போ நமக்கு
இதை வந்து எஃப் ஸ்ட்ரிங்கா மாத்திரும். ஓகேவா, ஜஸ்ட் நம்ம இதை எஃப் ஸ்ட்ரிங்கா மாத்துவோம். அப்பதான் வந்து நம்மளால ரீயூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். ஸோ இதுல வந்து இங்க நம்ம பிளேஸ் ஹோல்டருக்குள்ள என்ன கொடுக்க போறோம் அப்படின்னாக்கா ஜஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஸோ நான் இதையுமே ஃபார்மேட்டிங் பண்ணிட்டு இந்த இடத்துல ஓல்டு அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பிளேஸ் ஹோல்டர் ஆட் பண்ணிட்டு அதுல ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராமீட்டர் நேம் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம எல்லா செட்டப்பும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னாக்கா இந்த ஃபங்க்ஷன் வந்து 3 டைம்ஸ் எனக்கு கால் ஆகணும். ஏன் அப்படி கொடுக்குறேன் அப்படின்னாக்கா இதுல வந்து நான் 3 டைம்ஸ் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ரன் பண்றேன். நமக்கு அவுட்புட்ல ஹாப்பி பர்த்டே சாம் யூ ஆர் 25 நவ், ஹாப்பி பர்த்டே ராம் யூ ஆர் 30 நவ், ஹாப்பி பர்த்டே கவின் யூ ஆர் 42 நவ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. சரி, இது கொஞ்சம் தெளிவாக இருக்கிறதுக்காக we can just print a new line. ஸோ இதை நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்க, நமக்கு சாம் வந்து 25 வயசு, ராமுக்கு வந்து 30 இயர்ஸ் அண்ட் கவினுக்கு வந்து 42 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு அவுட்புட்டில் 3மே வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. 3 தடவை அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு நடையும் அந்த ஃபங்க்ஷனில் போய் ஹாப்பி பர்த்டே சாம் யூ ஆர் 25 இயர்ஸ் ஓல்ட் நவ், ஹாப்பி பர்த்டே ராம் யூ ஆர் 30 நவ், ஹாப்பி பர்த்டே கவின் யூ ஆர் 42 நவ் அப்படின்னு நம்ம செப்பரேட்டா கொடுத்து அந்த லைனை நம்ம பிரிண்ட் பண்றதுக்கு பதிலா ஒரே ஒரு தடவை இப்படி ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனை 1000 நடையிலேருந்து 1,00,000 நடை கூட நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பப்ப யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி அதோட வேல்யூஸையும் நம்ம ஈஸியா அல்டர் பண்ணிடலாம். ஸோ இந்த வகையில தான் ஃபங்க்ஷன் வந்து ரீயூசபிலிட்டிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. சரியா, ஸோ இந்த கோட் வந்து உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து ஃபங்க்ஷன்ல இருந்து ரிட்டர்ன் கீவேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவோம். சரியா, இதை நான் அப்படியே ரிமூவ் பண்ணிடுறேன். இதை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா ஒரு ஃபங்க்ஷன் எண்ட் ஆகுற இடத்துலையும் அதே சமயம் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு வேல்யூவை வந்து ரிட்டர்ன் பண்ற நேரத்துல, அதாவது கால் பண்ண ஃபங்க்ஷனுக்கு ஒரு வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்ற நேரத்துல மட்டும் நம்ம ரிட்டர்ன் அப்படிங்கிற அந்த கீவேர்டை வந்து யூஸ் பண்ணுவோம். சரி, இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நான் டெஃப் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இதுல வந்து z is equal to x plus y அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். அண்ட் நான் இந்த இசட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து எனக்கு எல்லோ கலரில் ஒரு அண்டர்லைன் காட்டுது. இது ஏன் அப்படின்னாக்கா நான் எக்ஸ் அண்ட் ஒய்யை வந்து டிஃபைன் பண்ணவே இல்லை. ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் எக்ஸ் அண்ட் ஒய்யை வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன்லேயே கொடுத்துருவோம். ஓகேவா, எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். எனக்கு இப்போ வந்து இந்த இடத்துல ரிமூவ் ஆயிடுச்சு. சரியா, ஸோ இப்போ நான் அடுத்து ஜஸ்ட் இன்னொரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணிடுறேன். டெஃப் சப் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சப்ராக்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனு. இதுலேயே வந்து ஒரு எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஓகேவா, இதுலேயும் நான் z இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா, இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க போகிறேன். இப்போ இதில் நான் மறுபடியும் ஆஸ் யூஸ்வல் இசட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம 2 ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்னோட நேம் வந்து ஆட், இன்னொன்று வந்து சப். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு பேராமீட்டர்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வேல்யூ கொடுக்கணும்ல. ஸோ இதுக்கு வந்து நம்ம இப்போ வேல்யூ கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணணும். ஓகேவா, நல்லா ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு வேல்யூ கொடுக்கணும்ல எக்ஸ் ஒய் அப்படிங்கிறதுக்கு. ஸோ வி கேன் கிவ் 2,3. ஓகேவா, ஜஸ்ட் 2,3 அப்படின்னு கொடுத்துட்றேன். அண்ட் சப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும். கால் பண்ணிட்டோம். அண்ட் அதுக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூவுக்கு நம்ம, அதாவது பேராமீட்டர்ஸுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும்ல. ஸோ 6,2 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். சரியா, இப்போ நம்மள்ட்ட 2 ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த 2 ஃபங்க்ஷனையும் நம்ம கால் பண்ணிட்டோம், அதே சமயம் வேல்யூஸையும் நம்ம பாஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்றோம். ஸோ எனக்கு இப்பயுமே அவுட்புட்ல ஒண்ணுமே கிடைக்கல. சரி, ஏன் அவுட்புட்ல ஒண்ணுமே வரல அப்படின்னாக்கா முதல்ல இந்த ப்ரோக்ராமோட எக்ஸிகியூஷன் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். இப்போ ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ல 2, 3 கொடுத்துட்டோமா, இந்த ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஓகே, ஆடுங்கிற ஃபங்க்ஷன் இங்க இருக்கு, கால் பண்ணியாச்சு. ஓகே, இந்த 2, 3 அப்படிங்கிறது இங்க உள்ள எக்ஸ்லயும் ஒய்லையும் போய் ஸ்டோர் ஆயிடும். ஸோ இப்போ z இஸ் ஈக்குவல் டு 2 + 3 அப்படின்ட்டு 5ன்ட்டு இசட்ல ஸ்டோர் ஆயிடும். இப்போ இங்க ரிட்டர்ன் அப்படிங்கிற இந்த கீவேர்ட்ல 5 அப்படிங்கிற வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். அப்படின்னா திருப்பி அனுப்பப்படும். எங்க அனுப்பப்படும், எங்க கூப்பிட்டாங்களோ அதே இடத்துக்கு. இங்க நம்ம இந்த ஃபங்க்ஷன் எங்க கால் பண்ணோம், ஆக்சுவலா இங்க. அதனால இந்த ரிட்டர்ன் 5 அப்படிங்கிற அந்த வேல்யூ எங்க போகும், நேரா இங்க வந்துடும். எங்க கூப்பிட்டாங்களோ அதே இடத்துக்கு வந்துடும். இந்த இடத்துல 5 அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகி அப்படியே நிற்கும். சரியா, இங்க வந்து ரிட்டர்ன் ஆகி நிக்குது. நம்ம வந்து இப்ப எதையுமே பிரிண்ட் பண்ணல, அதனால நமக்கு அவுட்புட்லயும் அது
காமிக்கல. இப்போ நம்ம ஜஸ்ட் அதை பிரிண்ட் பண்ணுவோம். எப்படி அப்படின்னா சிம்பிளா இங்க பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஓகேவா, இங்க சிம்பிளா பிரிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துறோம். சேம் கண்டிஷன் இங்கேயுமே. ஓகேவா, பிரிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் ஃபார் சப்ட்ராக்ஷனுக்குமே. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்றேன். இப்போ பாருங்க அவுட்புட்ல நமக்கு 5 அப்படிங்கிறது ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு கிடைச்சிருக்கு. 4 அப்படிங்கிறது 6 - 2 சப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ரிட்டர்ன் அப்படிங்கிற கீவேர்டு எந்த ஃபங்க்ஷன், அதாவது எந்த இடத்துல கால் ஆனிச்சோ அதே இடத்துல திரும்ப அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணி அனுப்பிடும். ஸோ அனுப்பப்பட்ட அந்த வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணாதான் நமக்கு அவுட்புட்ல கிடைக்கும். சரியா? ஸோ மேஜரான ப்ரோக்ராமர்ஸ் பண்ற சில்லி மிஸ்டேக் என்ன அப்படின்னாக்கா அவங்க வந்து ஜஸ்ட் அதை பிரிண்ட் பண்ணாம விட்டுருவாங்க. ஸோ ரிட்டர்ன் அப்படிங்கிற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணாலே எப்பவுமே பிரிண்ட் பண்ணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸிகியூஷன் ஆஃப் ரிட்டர்ன் கீவேர்ட் இன் ஃபங்க்ஷன். தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.